வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்ல இருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வீடு நம்ம கட்டுறோம் அப்படின்னா அது யார் சொல்கிற மாதிரி கட்டணும் என்கிற தலைப்பில் ஒரு சிறிய பதிவே நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா யார் சொல்கிற மாதிரி அந்த வீடு அமையணும். இன்ஜினியர் சொல்கிற மாதிரி கட்டலாமா, அல்லது பில்டிங் கான்ட்ராக்டர் சொல்கிற மாதிரி கட்டலாமா, அல்லது மேசன் சொல்கிற மாதிரி கட்டலாமா, அல்லது ஹவுஸ் ஓனர் சொல்கிற மாதிரி கட்டலாமா என்பதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலில் தினமும் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் டெய்லி அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, கொத்தனார் அடிப்படை பயிற்சி இலவசமாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தேவைப்பட்டால் என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அநேகர் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு பதில், அதில் ஒரு கேள்வி, சார் நாங்கள் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் இருக்கணும், இப்படி வேணும்னு சொல்லி நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி வீடு எங்களுக்கு அமையவே இல்லை, நாங்கள் சொன்னதை ஒன்று கூட கேட்கல அப்படி சொல்லி நிறையா நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக ஒரு சிறிய விழிப்புணர்வு வீடியோ. அதாவது நம்ம இப்போ ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்முடைய இன்ஜினியருடைய விருப்பமோ, பில்டிங் கான்ட்ராக்டருடைய விருப்பமோ, கொத்தனாருடைய ஐடியாவோ எதுவுமே இருக்கக்கூடாது. இருக்கணும், வேலை விவரங்கள் இருக்கணும். ஆனால் வீடினுடைய அளவுகள், ரூமு அவங்க எப்படி கேட்குறாங்களோ அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப தான் நம்ம அமைச்சு கொடுக்கணும். இல்லை இப்படித்தான் வரும், இது பண்ண முடியாது அப்படின்ட்டு நிறையா கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அதாவது அவங்கள தான் வீடு அவங்களுடைய குடியிருப்புக்கு அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப அவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அமைக்கணும். நம்ம பிளான் போடுவோம், சொல்லுவோம், இப்படி போட்டால் நல்லதுன்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு இப்படித்தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம செய்து கொடுக்கணும். ஏன்னா வேலையை முடித்த பிறகு நான் சொன்னதை நீங்கள் எதுவுமே செய்யலை, நான் அப்படி கேட்டிருந்தேன் இப்படி கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வீடு கட்டுவது ஒரு தடவை, அது அவங்க ஒரு கனவு இல்லை, இப்படி தான் கட்டணும்னு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப தான் நம்ம கட்டி கொடுக்கணும். அதுதான் நல்லது. நானுமே கேட்டுறேன், உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணும், என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பிளான் பண்ணிடுவோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வீடு கட்டி கொடுக்கணும். ஏன்னா குடியிருக்க போகிறது அவங்க தான், நம்ம கிடையாது. அப்போ அவங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, கொஞ்சம் மாற்றம் பண்ணி எப்படிலாம் பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணலாம். அதாவது நார்மலாக என்ன பண்ணலாமோ பண்ணலாம். நானுமே பாருங்கள், டைல்ஸு வாங்க போகும்போதெல்லாம் வீட்டு ஓனர்களை கூப்பிட்டு தான் போவேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணுறாங்களோ அந்த கலர், அவங்க வீட்டுக்கு அவங்க கலர் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம போயிட்டு இந்த கல் வாங்குங்க, இந்த கலர் வாங்குங்க நம்ம சொல்ல வேண்டிய அவசியம். அதை நம்ம தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அவங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கலர் அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்கு காஸ்ட்டு வித்தியாசங்கிறத நம்ம ரெண்டாவது பார்த்துக்கலாம். மற்றபடி அவங்களுக்கு பிடிக்குதான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் டோர் வாங்க போகும்போது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு பட்ஜெட் வச்சுருப்போம். இப்போ அவங்க அதுக்கு மேலே நல்லதாக பார்க்கணும், சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்குரிய அமௌண்ட்டை நம்ம வாங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த பகுதிக்கே நம்ம கூப்பிடாமல் போகிறது மிக மிக தப்பு. அதனால் ஒரு வீடு நம்ம கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா நம்முடைய கஸ்டமர், நம்முடைய கிளைண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வீடை கட்டி கொடுக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு இப்படி தான் வரும், இது தான் செய்வோம் அப்படின்னு நம்ம வேலையை செய்து கொடுக்கவே கூடாது. அதனால் கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தா தான் நம்ம அடுத்தடுத்து வேலைகள் நம்ம பார்க்க முடியும். அப்போ தான் அவங்களுமே எனக்கு பிடிச்ச மாதிரி, நான் சொன்ன மாதிரி வீடு கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு நம்மளை பற்றி சொல்லுவாங்க. நம்மளும் அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் வீடு புதுசாக நீங்கள் கட்ட விரும்புகிறீங்க அப்படின்னா யார் சொல்கிற மாதிரி கட்டணும் அப்படின்னா, நீங்கள் ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அந்தபடி செய்யுங்க. உங்களுடைய பிளான் ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி, பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி சொல்லலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லலாம். இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டாங்கன்னா தாராளமாக நம்ம கட்டி கொடுக்கலாம். இல்லை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கட்டி கொடுத்து அவங்கள இதுதான் அப்படின்னா நம்மளை ஒரு நிர்பந்தமான நிலைக்கு தள்ளாதபடிக்கு அவங்க விரும்புகிறபடி நம்ம கட்டி கொடுப்போம். அதுக்காக தான் பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்கோம், கொத்தனார் இருக்கிறாங்க, இன்ஜினியரும் இருக்கிறாங்க. நம்முடைய வேலை கட்டி கொடுப்பது, அவங்களுக்கு அவங்க குடியிருப்புக்கு தகுந்த மாதிரி வசதி மாதிரி நம்ம கட்டி கொடுக்கணும். ஓகே, இந்த வீடியோ குறித்து கருத்து ஏதாவது தெரிவிக்க விரும்பினா நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக தெரிவிக்கலாம்.
இப்போ தான் நம்மளுடைய சேனல் முதல்ல பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தினமும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ. பாய்.